வணக்கம். ஹோஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆற்காடு அரசு மருத்துவமனையில் குருவி கூடு போல் வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக புகார். போதிய இடவசதி இல்லாததால் அல்லல் படும் நோயாளிகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நீர்நிலைகளில் நேரடியாக கலக்கும் சாயப்பட்டறை கழிவு நீர். விதிகளை மீறும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சாத்தான்குளம் அருகே குண்டும் குழியுமாக காணப்படும் சாலை. மோசமான சாலையினால் விபத்துகள் அதிகரிப்பதாக புகார். ராமநாதபுரத்தில் அங்கன்வாடி மையம் முன்பு வெட்டி வீசப்பட்ட மரக்கிளைகள். அத்துமீறும் குடியிருப்பு வாசிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. வலங்கைமான் மகா மாரியம்மன் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் இடவசதி இல்லாததால் நோயாளிகளுக்கான சிகிச்சை அறை குருவிக்கூடு போல் சிறிய அளவில் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் வெறும் 100 படுக்கைகள் மட்டுமே உள்ளன. போதிய இடவசதி இல்லாததால் சிகிச்சை அறைகள் மிகவும் சிறிய அளவில் அமைக்கப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 66 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆற்காடு அரசு மருத்துவமனை கட்டடம் சேதமடைந்துள்ளது. ஆங்காங்கே விரிசலோடும் காணப்படுகின்றது. அரசு மருத்துவமனையில் மின் இணைப்புகளும் சேதமடைந்து இருப்பதால் மின்கசிவு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மேலும் போதிய வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடவசதியும் இல்லாததால் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்கள் வந்து செல்ல முடியவில்லை என சொல்லப்படுகின்றது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் புதிய கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு ஆற்காடு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களுக்கு இங்கே வர மக்களுக்கு பில்டிங் இடிஞ்சு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை வரணும்னா இதுக்கு புது மாற்று இடத்துல கொடுத்துருக்காங்க கேள்விப்பட்டோம். ஆனால் உண்மைன்னு தெரியாது. அது கண்ணாஸ்பூர் பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குது. ஆனால் ஏன் பில்டிங் கட்ட ஆரம்பிக்க மாட்டாங்க தான் தெரியுது. கவர்மெண்ட்டே இல்லை மெத்தனமாக இருக்குது. ஏன்னா சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் மட்டுமே நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அலட்சியத்தோடு இந்த ஆற்காடு நகர மக்கள் வஞ்சிக்கப்படுகின்றாங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையான ஆற்காடு நகர மக்கள் பாவம் தான். ஏன்னா இந்த மக்களுக்கு எந்த ஒரு வசதியும் செஞ்சுட்டு தரப்படல. இன்றைக்கி இந்த வயரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தொட்டோடு ஷாக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வயரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழையில் நினச்சி அங்கங்கே பழைய மீட்டர் பாக்ஸ் வச்சுருக்காங்க. பழைய வயரிங் அதான் 66 வருஷம் வயரிங்னா எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் மாற்றி கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுப்பாங்க எதிர்பார்க்குறோம். நாமக்கல்லில் சாயப்பட்டறை கழிவுநீர் நேரடியாக காவிரி ஆற்றில் கலக்கும் காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான சாயப்பட்டறைகள் இயங்கி வருகின்றன. ஒரு சில ஆலைகள் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக நீர்நிலைகளில் கலந்து வருகின்றன. இந்நிலையில் பள்ளிப்பாளையம் ஒட்டமித்தை பகுதியில் இயங்கி வரும் சாயப்பட்டறை 24 மணி நேரமும் கழிவுகளை சாக்கடையில் வெளியேற்றி வருகிறது. இந்த சாய கழிவு நீர் சாக்கடை கால்வாய் வழியாக சென்று நேரடியாக காவிரி ஆற்றில் கலக்கின்றது. இதனால் காவிரி நீரை யாரும் பொதுமக்களும் கால்நடைகளும் உபயோகம் செய்ய முடியாமல் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. எனவே விதிகளை மீறி கழிவுகளை வெளியேற்றும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சாத்தான்குளம் அருகே சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் விபத்துகள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாளையிலிருந்து திசைன்விளை செல்லும் வழித்தடத்தில் புத்தந்தருவை, செட்டிவிளை, அதிசயபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் அமைந்துள்ளன. இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் மாணவர்களும் நாள்தோறும் பெரிய தாளை, திசைன்விளை சாலை வழியாக பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த சாலை பெரும்பாலான இடங்களில் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகின்றது. எனவே புதிய சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் அங்கன்வாடி முன்பு மரக்கிளைகளை வெட்டி போட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் நயினார்கோவில் அருகே தங்கவேல்சாமி தெருவில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. ஏராளமான குழந்தைகள் படித்து வரும் இந்த அங்கன்வாடி மையம் முன்பு அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மரக்கிளைகளை வெட்டி போடுவதாக கூறப்படுகிறது. தற்போது அங்கு மரக்கிளைகள் குவிக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகள் கடந்த 4 நாட்களாக அங்கன்வாடி மையத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மரக்கட்டைகளிலிருந்து பூச்சி, வண்டு போன்றவை அங்கன்வாடி மையத்திற்குள் ஊர்ந்து செல்வதால் குழந்தைகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே அங்கன்வாடி மையத்திற்கு இடையூறாக உள்ள மரக்கட்டைகளை அகற்றி அத்துமீறி நடந்து கொள்ளும் குடியிருப்பு வாசிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்களும் பெற்றோரும் வலியுறுத்தியுள்ளனர். பருவம் தவறி பெய்த மழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான விருசம்பட்டி, வேடப்பட்டி, மாமு நயினார்புரம் உள்ளிட்ட கிராமங்களில் சம்பாய் மிளகாய் மற்றும் முண்டு மிளகாய் சாகுபடி செய்யப்படுகிறது. பருவம் தவறி பெய்த கனமழையினால் விளாத்திக்குளம் பகுதியில் மிளகாய் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ள நிலையில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர் உரிய இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக விவசாயிகளிடம் உறுதியளித்தார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மகா மாரியம்மன் கோவிலில் வினோத பாடைக்காவடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் சீதலா தேவி என்ற மகா மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பங்குனி மாத திருவிழா மார்ச் 7ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்பாள் வெவ்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான பாடைக்காவடி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பாடைக்காவடி எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆற்றங்கரையில் பாடைகள் கட்டப்பட்டு நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பாடையில் படுக்க வைத்து உறவினர்கள் அதனை சுமந்து வந்தனர். வலங்கைமான் நகர முக்கிய வீதிகள் வழியாக பாடைக்காவடி மகாமாரியம்மன் கோவிலை 3 முறை சுற்றி வலம் வந்து கோவில் குடிமரத்தின் முன்பாக பாடைக்காவடி இறக்கி வைக்கப்பட்டது. இந்த வினோத வழிபாட்டின் மூலம் நோய்களில் இருந்து மீண்டு வர முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதேபோல் குழந்தை பேறு இல்லாதவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொட்டில் காவடி எடுத்தும் அவரவர்களின் வழக்கப்படி ரதக்காவடி, அழகு காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் உறுப்பை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் கிழித்து தைத்ததாக புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் வெள்ளாளபுரம் பகுதியை சேர்ந்தவர் இந்திரா. நிறைமாத கர்ப்பிணியான இவர் மகப்பேறு சிகிச்சைக்காக வெள்ளாபுரத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார். பிரசவ வலி ஏற்பட்ட போது திவ்யா என்ற செவிலியர் இந்திராவுக்கு சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. அப்போது குழந்தை பிறக்கா காரணத்தினால் செவிலியர் இந்திராவின் பெண்ணுறுப்பை கிழித்து குழந்தையை வெளியெடுத்துவிட்டு மீண்டும் பெண்ணுறுப்பை தைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் வலி தாங்க முடியாமல் துடித்த இந்திரா சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்.
இதைத் தொடர்ந்து அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இந்திராவிற்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இந்த தகவலை அறிந்த இந்திராவின் உறவினர்கள் வெள்ளாளபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தவறான சிகிச்சை அளித்த செவிலியர் திவ்யா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். எந்த ஒரு இதுவுமே சொல்லல, நல்லா பிறந்துரும் சொல்லிதான் 6 மணிக்கு மேல அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டு நைட்டு 10:30 மணிக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண போய் கருப்பு பையன் நஞ்சு போச்சுன்னு எடுத்துட்டாங்க. அப்பயும் இதே தப்பு தான் செஞ்சாங்க, இப்பயும் இதே தப்பு தான் செய்யறாங்க. தொடர்ந்து இதே மாரி 3 இதே இவங்களுக்கும் அதே மாரி தான் பண்ணாங்க. அதனால என்ன நடவடிக்கை எடுக்கீங்களோ கரெக்டா எடுத்து எங்களுக்கு இது சொல்லணும், ஏதோ சொல்லணும், பதில் சொல்லணும். நீங்க சிவகங்கை அருகே கிராம மக்களின் ஒற்றுமை பறைசாற்றும் விதமாக மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நாகப்பன்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் பொது கண்மாயில் நீர்வரத்து தொடங்கியதால் மீன்பிடி திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கிராமத்திற்கு பொது நிதி திரட்டுவதற்காக நடத்தப்பட்ட மீன்பிடி திருவிழாவில் நாகப்பன்பட்டி, அயனிப்பட்டி, காவிரிப்பட்டி, அம்மாப்பட்டி, இரணியூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போட்டி தொடங்கியதும் கிராம மக்கள் பல்வேறு மீன்பிடி உபகரணங்களோடு கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க தொடங்கினர். தொடர்ந்து கட்லா, ரோகு, ஜிலேபி, கெண்டை போன்ற மீன்களை போட்டி போட்டுக்கொண்டு அள்ளிச் சென்றனர். ஃபோர் ஸ்டார்ஸ் என்கிற தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தேனி மாவட்டம் கம்பம் அருகே குடிநீர் வழங்காத பேரூராட்சியை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டி பேரூராட்சியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பேரூராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக பேரூராட்சி நிர்வாகம் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். உடுமலைப்பேட்டை ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. உடுமலைப்பேட்டையிலிருந்து கோவை, மதுரை, பாலக்காடு, சென்னை, திருச்செந்தூர், மதுரை, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அங்கு சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் திருட்டுச் சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதாக கூறப்படுகிறது. எனவே உடுமலைப்பேட்டை ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்களை அமைக்குமாறு தெற்கு ரயில்வேக்கு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை உசிலம்பட்டி அருகே கழிப்பறை வசதி இல்லாததால் பட்டியலின மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட கருக்கட்டான்பட்டியில் பட்டியலின வகுப்பை சேர்ந்த 900க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் கழிப்பறைகள் இல்லாத நிலையில் பொது கழிப்பறை வசதியும் இல்லை. இதனால் பட்டியலின மக்கள் பொது இடங்களில் இயற்கை உபாதைகளை கழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு உடனடியாக பொது கழிப்பறை கட்டித்தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். வீடு ஓட்டு விடுதே இப்போ தான் ஒரு சிலர் வந்து காங்கிரட் போட்டிருக்காங்க. அது லெட்டின் பாத்ரூம் ஒரு சிலர் தான் கட்டியிருக்காங்க, எல்லாரும் கட்டலை. பூரா காட்டுக்குள்ளே போய் இருந்தால் பூரா கல்லை கொண்டு எறிகிறாங்க, மண்ணை கொண்டு எறிகிறாங்க. சாதி கழகம் உருவாகுது. இதை கொண்டு போய் கலெக்டர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, ஆர்டிஓவுக்கு ஒப்படைச்சாச்சு, கமிஷனருக்கு எல்லாருக்குமே நாங்கள் பேட்டி கொடுத்துட்டோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாத வாராக பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அப்போ இதுக்கு எங்களுக்கு என்ன முடிவு? இன்னி வார எலெக்ஷனுக்குள்ளே எங்களுக்கு இந்த லெட்டின் பாத்ரூமை எங்களுக்கு கட்டாயம் கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுக்கலன்னா நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம். மேட்டுப்பாளையம் அருகே நீரோடையில் 12 நீளமுள்ள ராஜநாகம் தென்பட்டதால் பொதுமக்கள் பீதி அடைந்தனர். நெல்லித்துறை ஊராட்சிக்குட்பட்ட நந்தவனப்புதூரில்
நீரோடை அமைந்துள்ளது. இந்த நீரோடையில் 12 அடி நீளமுள்ள ராஜநாகம் ஒன்று நீந்தி சென்றது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் நீண்ட நேரம் போராடி ராஜநாகத்தை பிடித்தனர். பின்னர் அந்த பாம்பு கல்லாறு அடர் வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. ஒன்று வாழை பிடிச்சிரு, அதுக்கப்புறம் தள்ளுங்கிறோம். மேலே தம்பி அங்கே தான். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அச்சங்க தலைவர்கள், செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் சங்க தலைவர் ஆறுமுகம், தையல் கலைஞர்களுக்கான தொழில் வரியை ரத்து செய்து மின்கட்டண சலுகை வழங்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மேலும் ஆன்லைன் வர்த்தகத்தால் தையல் தொழில் நலிவடைந்து வருவதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கணேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். விழாவில் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடியும் குறு நாடகம் நடித்து காட்டியும் மாணவர்கள் அசத்தினர். மேலும் மன்னரின் அமைச்சரவையில் நடக்கும் விவாதம் போன்ற குறு நாடகம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பாப்பிரெட்டிப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தொடங்கிய இப்பேரணி தருமபுரி, சேலம் சாலை, அரசு மருத்துவமனை, காவல் நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் வழியாக சென்று மீண்டும் அரசு பள்ளியில் நிறைவடைந்தது. இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போஸ்டர் சேட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டத்தில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். மதுரை கீழக்கரை மைதானத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மாடுகளை பிடித்த நிலையில் மாடுகள் முட்டி 29 பேர் படுகாயமடைந்தனர். மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட காளைகள் களம் இறக்கப்பட்டன. ஒரு சுற்றுக்கு 50 பேர் வீதம் 400 வீரர்கள் இப்போட்டியில் களம் இறங்கினர். முன்னதாக வாடிவாசல் முன்பாக வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட நிலையில் அமைச்சர் மூர்த்தி ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காளைகள் வாடிவாசலிருந்து சீறி பாய்ந்தனர். அப்போது வீரர்கள் காளைகளோடு மல்லு கட்டி வீரத்தை நிலைநிறுத்தினர். வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் டிவி, மிக்சி, பீரோ, கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. மேலும் 16 காளைகளை அடக்கிய வளையங்குளம் பாலா என்பவர் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு பைக் பரிசளிக்கப்பட்டது. திருச்சியை சேர்ந்த மூக்கன் மற்றும் குளமங்கலம் திருப்பதி ஆகிய இருவரின் காளைகள் சிறந்த காளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உரிமையாளர்களுக்கு மோட்டார் பைக் பரிசாக வழங்கப்பட்டது. பரிசை வழங்கி கௌரவிக்கிறார்.
இப்போட்டியில் மாடுகள் முட்டி வீரர்கள் பார்வையாளர்கள் உட்பட 29 பேர் படுகாயமடைந்த நிலையில் 5 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் ஜல்லிக்கட்டை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்த நிலையில் 350 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் குப்பச்சிப்பாறை கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி எருதுவிடும் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போட்டியில் பங்கேற்க கிருஷ்ணகிரி மட்டுமின்றி திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 250க்கும் மேற்பட்ட மாடுகள் அழைத்து வரப்பட்டன. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காளைகள் வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. இதில் நிர்ணயம் செய்யப்பட்ட 120 மீட்டர் தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்த காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனம், ரொக்கம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டையில் நடைபெற்ற பளு தூக்குதல் போட்டியில் ஆண்களை விட அதிக அளவில் பெண்கள் கலந்து கொண்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மண்டல பளு தூக்குதல் போட்டி நடைபெற்றது. ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர் என 3 பிரிவுகள் நடத்தப்பட்ட இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் 40 கிலோ முதல் 60 கிலோ வரை அசால்ட்டாக தூக்கி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான பளு தூக்குதல் போட்டிக்கு தகுதி பெற்றது குறிப்பிடத்தக்கது. Good.